ஸ்கீம்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ் இந்த மாதிரி சப்சிடி அவைல் பண்றது. எலிஜிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஃபிளெக்சிபிளா வச்சிருக்காங்க பிஎம்எஃப்ஐயை பொறுத்தவரை. மதிப்பு கூட்டும் பொருட்கள்ல விவசாயிகளும் மற்றும் சிறு குறு தொழில் செய்பவர்களை மேம்படுத்தும் ப்ராஜெக்டா 1 கோடி வரைக்கும் போகும். 1 கோடி வரைக்கும் போனாலும் 10 லட்சம் கிடைக்கும். பிஎம்எஃப்எம்இக்கு போனோமா இல்ல ஏஹெச்ஐடிஎஃப் போனோமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஏஎஃப்ல உள்ள அதே மாதிரி 3% வட்டி மாதிரி நம்மளால வந்து எதை வேணாலும் பண்ணிட முடியும். ஆனா நம்மளுக்கு என்ன லேக்கிங்னா நம்மளால மார்க்கெட்டிங். அக்ரிபிசினஸ் டாக்ஸ் மற்றும் EDIE பெரியகுளம் ஹார்டி பிசினஸ் இன்குபேஷன் ஃபோரம் இணைந்து நடத்தும் வாங்க அக்ரிபிசினஸ் பேசலாம் வித் லக்ஷ்மிபதி. பவர்டு பை RGS காமதேனு ஃபீட்ஸ் அண்ட் சுதந்திரா ஆர்கானிக்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். Myself Lakshmipati, representing Agribusiness Tamil here. I happy to welcome Mr. Srinivasan sir from Idea Guru Solutions. Actually, going back to 3 years, நம்ம Agribusiness Tamilல very first event physical பண்ணோம். மேபி அது ஒரு 150th ரெகுலரா நாங்கள் கன்சிஸ்டண்டா பண்ண டயத்துல செலிப்ரேஷனுக்காக ஒரு ஈவெண்ட் பண்ணோம். அப்ப இது இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் சப்சிடிஸ் ரிலேட்டடா சார் பேசியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருந்தது சாரோட செஷன் முடிஞ்ச அப்புறம். அண்ட் ஆக்சுவலி சின்ஸ் தென் ஐ எம் க்ளோஸ்லி டிராவலிங் வித் ஹிம். எப்படின்னாக்கா மேபி எனி ஆஃப் அவர் லிசனர்ஸ் ஆகட்டும், நம்மளோட ஃபாலோவர்ஸ் ஆகட்டும், ஒரு ஜஸ்ட் ஒரு பர்சனலா கூட ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு கேட்டா சார் வில் ஹெல்ப். And basically sir is ex-banker, so turned entrepreneur. So நிறைய சக்சஸ்ஃபுல்லா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் கவர்மெண்ட் கூட க்ளோஸ்லி he is traveling with all these projects. So உங்க எல்லாருக்கும் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ரிலேட்டடா டவுட்ஸ் மட்டும் இல்லாம அதை எப்படி அப்ரோச் பண்ணி ஈவன் அப்ளை பண்ணணும் அப்படி த்ரூ அவுட் ஒரு ப்ராஜெக்டா உங்களுக்கு அந்த ஃபண்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிற வரைக்கும் he and his team will be traveling with you closely. So வேற எதுனாலும் நீங்க ஃபியூச்சர்ல சாரி ரீச் பண்ணலாம். வெல்கம் சார், வெல்கம் ஒன்ஸ் அகைன். வெல்கம் ஸ்ரீனிவாசன் சார். வெல்கம் 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 மிஸ்டர் லட்சுமிபதி. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஹாப்பி டு ஹாவ் யூ. அண்ட் லிசனர்ஸ், நம்ம இன்னைக்கு முக்கியமா பார்க்க போறது ஸ்கீம்ஸ் அண்ட் கிராண்ட் சப்சிடிஸ் ரிலேட்டட் டு அக்ரி அண்ட் அலைட் செக்டார்ஸ்ல தான். மேஜர்லி நம்ம ஏஎஃப் அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் ஃபண்ட் அண்ட் ஆல்சோ பிஎம்எஃப்எம்இ ஃபார் ஃபுட் ப்ராசஸர்ஸ் அண்ட் அப்படிதான் மேஜரா. அது மட்டும் இல்லாம சார் கொஞ்சம் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாவோ இன்னண்ட் அதர் சிமிலர் ஸ்கீம்ஸ் இன் அவர் அக்ரி அண்ட் அலைட் செக்டார்ஸ்ல ஏதாவது இருந்தாலும் டச் பண்ணுவாங்க. as discussed, schemes வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார். பேசிக்கா general view on your view on these schemes and where exactly though let's say நிறைய entrepreneurs டெய்லி நம்ம பார்க்குற சக்சஸ்ஃபுல் entrepreneursலாம் கூட ஸ்கீம்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ் இந்த மாதிரி சப்சிடி அவைல் பண்றது. ஸோ அது ரொம்ப டிடிஎஸ் ப்ராசஸ்ங்க. ஐயோ அதில் பெனிஃபிட்டே இருந்தாலும் நான் அதை எடுத்துக்க போறது இல்லை, நான் டைம் வேஸ்ட் பண்ண போறது இல்லை, அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கு சார். ஸோ யுவர் வியூ ஆன் தட் சார். பட் ஆனா ஒன்லி நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் இட் இஸ் வெரி ஈஸி அப்படின்னு சொல்லி. ஓவர் டு யூ சார். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பிஎம்எஃப்எம்இங்கிற ஸ்கீம் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அந்த பிஎம்எஃப்எம்இங்கிற பிரைம் மினிஸ்டர் ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ என்டர்பிரைசஸ். இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா வேல்யூ அடிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு விவசாயி வந்து தேங்காயா வித்தாருன்னா அவருக்கு இன்னைக்கும் வந்து மார்க்கெட்ல 35 ரூபாய்க்கு வித்தா கூட அவர் தேங்காயை அவர் வாங்கும்போது அவர் விற்கும் போது அவருக்கு 7 ரூபாயா 8 ரூபாயா 10 ரூபாய்க்கு மேல அவர் கிடைக்கிறது இல்லை. ஒரு மதிப்பு கூட்டும் கட்டத்துக்கு அவரை நகர்த்தணும். ஃபர்ஸ்ட் மதிப்பு கூட்டும் முதல்ல எடுத்தோன்னே ஒரு ட்ரையர் பண்றாரு, கொப்பரா பண்றாரு அப்படின்னா 8 ரூபாயில உள்ள தேங்காய்க்கு அது 15 ரூபாய் ஆயிடும். 3வது கட்டத்துல அவர் போகும்போது எண்ணெயா மாத்துறாருன்னா அவருக்கு வந்து ஒரு கிலோக்கு இவ்வளவுன்னு கிடைக்கும். ஒரு தேங்காயோட முழு பலனை அவர் அனுபவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன கவர்மெண்ட் என்ன ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கா, மதிப்பு கூட்டும் பொருட்கள்ல விவசாயிகளும் மற்றும் சிறு குறு தொழில் செய்பவர்களை மேம்படுத்துங்கிறது உணவுப் பொருள் சார்ந்த பொருட்களுக்கு பிஎம்எஃப்எம்இ இந்த திட்டத்தை 5 வருஷத்துக்கு இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது நீங்க கேட்டீங்க இது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது. இது கஷ்டம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன் அப்படின்னு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நானும் ஒரு கோயம்புத்தூருக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன்.
இது வந்து நீங்க யார் டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்சஸ் பர்சன் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கணும், ஒண்ணுமே வேண்டாம். பிஎம்எஃப்எம்இ வெப்சைட்டுக்குள்ள போய் டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன் டீட்டெயில் கொடுத்தா உங்களுக்கு பெரிய லிஸ்டே வந்துடும். இந்தியாவில் உள்ள எல்லாரோட லிஸ்ட்டும் வந்துடும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் இப்போ நீங்க கடலூர் மாவட்டத்துல இருந்து கடலூர் மாவட்டத்தில் எத்தனை டிஆர்பி இருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் கொண்டு வந்துடும். அவரே உங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணி இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்துருவாங்க. இது கம்ப்ளீட்லி பேப்பர்லெஸ் மோட்ல போயிட்டு இருக்கு. அதனால நீங்க யாரையும் இன்ட்ராக்ட் பண்ண டிஆர்பி இஸ் த ஒன்லி கான்டாக்ட் பர்சன். அதனால வந்து இது சோ ஈஸி டு அப்ரோச் அண்ட் டேக் ஃபார்வர்ட். நீங்க சொன்ன மாதிரி பிஎம்எஃப்எம்இ ஸ்பெஷலி ஃபார் கிராஃப்டட் ஃபார் இந்த ஃபுட் ப்ராசஸிங் செக்டர்ஸ் இல்லையா சார்? ஸோ அதில் ஏதாவது பேசிக்காக எலிஜிபிலிட்டி இருக்கா? ஒரு ஸ்மால் எப்படின்னாக்கா சார் நான் இப்போ தான் ஸ்டார்டே பண்ணுறேன், நான் இன்னும் ஒரு 1 crore கூட ரீச் பண்ணல, ஆனால் நான் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் எங்கே சார் அவைல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்லாம் இருக்குது சார். அதுக்கு என்ன பேசிக்காக எலிஜிபிலிட்டி? எலிஜிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஃபிளெக்சிபிளா வச்சிருக்காங்க பிஎம்எஃப்எம்இ பொறுத்தவரை. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி 1 crore அச்சீவ் பண்ணணுங்கிறது எக்ஸிஸ்டிங் யூனிட்ஸ். இப்போ வந்து எக்ஸிஸ்டிங் யூனிட் இல்லாதவங்களும் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். காரணம் என்ன அப்படின்னா, நியூ ஆண்டர்பிரினருக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, ஒரு கேள்வி நீங்க பொதுவா கேட்பாங்க, எந்த ஸ்கீம் இருந்தாலும் ஏஜ் ஒரு கிரைட்டீரியா இருக்கும். 60 வயசுக்கு மேல எந்த ஸ்கீம்லயும் போட முடியாது. ஆனா இதுல 65 வயசு ஏஜ் இஸ் நாட் அ கிரைட்டீரியா. அந்த அளவுக்கு வச்சு ஃப்ரீடம் இருக்கு. நானே ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு 65 வயசு, ஹஸ்பண்ட் வந்து 68 வயசு, ஒய்ஃப் 65 வயசு, அவங்க அப்ளை பண்ணி லோன் வாங்கி சக்சஸ்ஃபுல்லா இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏஜ் இஸ் நாட் அ கிரைட்டீரியா. நியூ யூனிட் இஸ் ஆல்சோ எலிஜிபிள். எனி ஒன் கேன் அப்ளை. இதுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. லோன் வந்து சீலிங் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் 1 crore எலிஜிபிலிட்டி. மினிமம் வந்து நீங்க 1 lakh கூட போடலாம். ஒரு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஹோம்மேடு பேக்கரி பண்றாங்களா, ஹோம்மேடு கேக் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு நான் கொடுத்தது ஹோம்மேடு பேக்கரி, ஹோம்மேடு கேக் பண்றாங்க. அவங்களுக்கு தேவையானது வந்து ஒரு அந்த டவ் அந்த சுத்துற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான். ஒரு 1 lakh தான் லோனே போட்டாங்க. அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க. காரணம் என்னன்னா, ஒரு நாளைக்கு அவங்களுக்கு குழந்தைகள் பார்த்துக்கணும், எல்லாமே வீட்டு வேலைகள்லாம் செய்யணும், எல்லாமே பார்த்துட்டு நான் ஒரு பார்ட் டைமா பண்றேன். ஒரு இன்ஸ்டாகிராம்ல ப்ரமோட் பண்ணி நான் என்னால ஈஸியா பண்ண முடியுது. ஒரு நாளைக்கு 2 கேக் விற்கிறேன், அது போறோம். ஒரு கேக்ல எனக்கு 500 ரூபாய் கிடைக்குது. ஒரு கேக் 1 கிலோன்னா எனக்கு 1000 ரூபாய். 2 கேக் 2000 ரூபாய் விற்கிறேன். அதுல வந்து எனக்கு 750 1000 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. நானே செய்யறதுனால இன்ஸ்டாகிராம்ல ப்ரமோட் பண்ணி நான் வித்துறேன். டிசைனா நான் போடுறேன். அங்க இருக்க பர்த்டேக்கெல்லாம் எனக்கு வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ 1 lakhம் போடலாம், 1 crore போடலாம். ஆனா இதுல சப்சிடியோட மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி வந்து மேக்ஸிமம் வந்து 1 crore 10 lakhs சப்ஜெக்ட் டு 35%. இப்போ 1 lakh போடுறவங்களுக்கு 35,000 கிடைக்கும். 10 lakh போடுறவங்களுக்கு 3.5 lakhs கிடைக்கும். 30 lakhs போடுறவங்களுக்கு 10 lakh கிடைக்கும். 40 lakhs போடுறவங்களுக்கும் 10 lakhs தான் கிடைக்கும். திஸ் இஸ் தி ஸ்கீமோட எலிஜிபிலிட்டி, பேசிக் எலிஜிபிலிட்டி அண்ட் சப்சிடி கைட்லைன்ஸ். சூப்பர் சார். So the project cost may vary, but maximum cap 10 lakhs தான் they can enjoy இல்லையா சார்? So சப்சிடி it's not that 35% 10 lakhs னா அதுக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு இல்லை. ப்ராஜெக்ட் காஸ்ட் கேன் பி 1 crore மோர். எஸ் சார். ப்ராஜெக்டா 1 crore வரைக்கும் போகலாம். 1 crore வரைக்கும் போனாலும் 10 லட்சம் கிடைக்கும். பட் அதுல ஒரு லீவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. அடிஷனல் பாயிண்டா சொல்றேன். சப்போஸ் இப்போ இந்த பிஎம்இஜிபிலயோ வேற ஏதோ ஸ்கீம்லயோ போய் அந்த 1 crore ப்ராஜெக்ட் பார்த்து வேற ஸ்கீம்ல அவங்களுக்கு 35% எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா ஓவரால் அவங்களுக்கு 35 lakhs கிடைக்கும் எலிஜிபிலிட்டியில. பட் பிஎம்எஃப்எம்இல 10 கிடைக்கிறதுனால பேலன்ஸ் 25 அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் த்ரூ டிஏசி. அதுவும் உண்டு ஹையர் ஸ்கீம்ல போறவங்களுக்கு. தட் பாசிபிலிட்டி இஸ் தேர். And what are all the list of activities under this scheme? நீங்க சொன்ன மாதிரி ஈவன் அதுவே பெரிய நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓபனரா இருந்திருக்கும் சார். ஒரு ஈவன் ஒரு ஹோம் பேக்கர்ஸ் கூட இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் அவைல் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ அதர் தென் தட் வாட் ஆர் ஆல் த ஆக்டிவிட்டிஸ் எலிஜிபிள் அண்டர் பிஎம்எஃப்எம்இ? அதாவது இதுல ரொம்ப கிளியரா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மதிப்பு கூட்டுதல், ஃபுட் ப்ராசஸிங், ஹியூமன் கன்சம்ஷன், இந்த 3 பாயிண்ட் ஃபிட் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ ஃபெர்டிலைசர் பயோ நம்ம வந்து இதுக்காக பண்றோம்னா அது எலிஜிபிலிட்டி கிடையாது. சப்போஸ் ஒரு அனிமலுக்கு நம்ம ஃபீடிங் பண்றோம்னா அது எலிஜிபிலிட்டியா இருக்குது. ஹியூமன் கன்சம்ஷனா இருக்கணும், மதிப்பு கூட்டுறதா இருக்கணும். ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, ஒரு தோசை பண்ணி விற்கிறாருன்னு வைக்கீங்க. ஒரு ஹோட்டல் போடுறாரு, அவர் தோசை பண்றாரு. தோசை உங்களுக்கு கொடுக்குறாருன்னா அவருக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஆனா தோசை மாவு பண்றாங்க இல்லையா, அவங்க எலிஜிபிள். பிகாஸ் தோசை மாவு வந்து வச்சிருக்கலாம். ஒரு 4 நாள் 2 நாள் 3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு
அது மதிப்பு கூட்டி கொடுக்குறாங்க. அதனால வந்து தோசை போட்டு கொடுக்கறது வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில போயிடுது தோசை போடுறது. ஆனா தோசை மாவு பண்றது வந்து மதிப்பு கூட்டும் பொருளா வரும். அதனால தோசை மாவு பண்ணலாம், தோசை எனி ட்ரேடிங் அண்ட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வராது, பேக்கிங் இண்டஸ்ட்ரி வராது. மதிப்பு கூட்டுறதெல்லாம் வரும். ஒரு எண்ணெய் வந்து தயார் பண்றவங்களுக்கு உண்டு. ஒரு எள்ளு வாங்குறாரு, பரச்செக்கெண்ணெய் போடுறாரு, ஒரு எக்ஸ்பெல்லர் போடுறாருன்னா அவருக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. ஆனா அந்த எண்ணெயை ஒருத்தர் வாங்கிட்டு நான் பேக் பண்ணி தரேன் அப்படின்னா அந்த பேக்கிங் மிஷின் போடுறவருக்கு கிடையாது. ஸோ அவர் வந்து வெறும் மதிப்பு கூட்டுற ஒண்ணுமே பண்ணல, அவர் பேக்கிங் பண்றாரு, அதுதான். அதனால அவருக்கு எலிஜிபிலிட்டி அவருக்கு வராது. ஸோ இதுல வந்து நிறைய நாம அது இட் வில் பி மோர் சென்ட்ரிக் டுவர்ட்ஸ் தட் ஏரியா. இப்போ கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க வந்து அதிகமா உங்களுக்கு எண்ணெய் தயார் பண்ற யூனிட்ஸ் நிறைய போடுறாங்க. காரணம் என்னன்னா உங்களுக்கு தேங்காய் நிறைய கிடைக்கிறதுல இங்க போடுறாங்க. அதே மாதிரி அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள பொருட்களை அவங்க பண்ணலாம். முக்கியமா வந்து அதிகமா பண்றது குக்கீஸ் பண்ணலாம். கொஞ்சம் இன்னோவேட்டிவா பண்ணணும்னா மில்லட்ல குக்கீஸ் பண்ணலாம், ஏன்னா அதெல்லாம் ஹெல்த் வருது. ஹெல்த் மிக்ஸ் பண்ணலாம், மசால் பவுடர் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட்லி லேடிஸ்க்கு என்னன்னா அவங்களுக்கு கையில ஒரு ஈஸியா அவங்க செய்யக்கூடிய ஒரு தொழில் அப்படிங்கிற உணவு சார்ந்த பொருள்கள் தான். உணவு சார்ந்த பொருள்கள்ல நிறைய பேர் நான் ட்ரைனிங் கொடுத்த மட்டுக்கும் 100 பேர்ல 50 பேராவது வந்து சார் நான் உணவுப் பொருட்கள்ல மசால் பவுடர் தயார் பண்றேன், ஹெல்த் மிக்ஸ் பண்ணேன். அவங்களுக்கே ரெசிபி தெரியும், அவங்க வீட்டுல பண்ணி 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 அந்த கன்சிஸ்டன்சி வச்சிருப்பாங்க. அதனால வந்து மசால் பவுடர் தயார் பண்ணலாம், ஹெல்த் மிக்ஸ் தயார் பண்ணலாம். இதுக்கெல்லாம் மிஷின்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல பல இடத்துல அவைலபிளா இருக்கு. அப்ப பேக் பண்ணி அவங்க விற்கலாம். ஊறுகாய் தயார் பண்ணலாம். ஊறுகாய் வந்து எல்லாருக்கும் இயற்கையா பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அது பண்ணலாம். கொஞ்சம் ஹெல்த் மிக்ஸ்ல பண்ணணும்னா நிறைய ஹெல்த் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி முரிங்கா இப்போ பவுடர் ஃபார்ம்ல அந்த முரிங்கா பவுடர் அப்படிங்கிற மாதிரி பவுடர் ஃபார்ம்ல பண்றதுன்னா முரிங்கா பவுடர் அந்த மாதிரி பண்ணலாம். பனானால இருந்து நீங்க வந்து பவுடர் பண்றீங்க, பனானால இருந்து ஒரு ஹெல்த் பவுடர், அதுல இருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பனானா பவுடர் பண்றேன்னா அது பண்ணலாம். காஃபில இருந்து காஃபி பீன் தயார் பண்ணா கூட அது எலிஜிபிலிட்டி இருக்கு. அதனால வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்கனால முறுக்கு தயார் பண்ணலாம், அதிர்சம் தயார் பண்ணலாம். ஏன்னா நாங்க போட்ட ப்ராஜெக்ட் அதெல்லாம். அதிர்சம் தயார் பண்றா மதிப்பு கூட்டுறாரு, முறுக்குன்னா மதிப்பு கூட்டுறாரு. இதெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கு. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஹேண்ட்லிங்கோ ட்ரேடிங்கோ கவர் ஆகாது. ஸோ எனிதிங் இட் ஆட்ஸ் டு த வேல்யூ டு த ப்ராடக்ட்ஸ், வேல்யூ அடிஷனா மதிப்பு கூட்டி விற்கிறதோ இல்லை ப்ராசஸ் பண்றதோ எல்லாமே எலிஜிபிள் அண்டர் திஸ் ஸ்கீம் இல்லைங்களா சார்? சூப்பர் சார். அது மட்டும் இல்லாம இந்த இப்போ வி ஓன் அவர் பிராண்ட் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிராண்டுக்கு ஒரு பேக்கிங்கோ நீங்க எக்ஸ்க்ளூசிவா பேக்கிங் இஸ் நாட் எலிஜிபிள். பட் நம்மளே ஒரு பிராண்டை ஓன் பண்ணிருக்கோம், அதுக்கான பிராண்டிங் அண்ட் பேக்கேஜிங் இஸ் எலிஜிபிளா சார் ஃபார் அண்டர் திஸ்? ஆமா, இப்போ ஒரு ப்ராஜெக்டோட கம்பைண்டா இந்த பேக்கிங் மிஷின் போடும்போது எலிஜிபிள். இப்போ ஒருத்தர் ஒரு மிஷின் வாங்குற எக்ஸ்பெல்லர் வாங்குறாரு, அவர் எக்ஸ்பெல்லரோட சேர்த்து வந்து ஒரு பவுச்சிங் மிஷினும் சேர்த்து போடுறாருன்னா எலிஜிபிள். ஏன்னா அவர் வந்து மதிப்பு கூட்டிட்டு அதை பேக் பண்ணி தராரு. ஸோ இஸ் எலிஜிபிள். ஸோ அப்பதானே முடியும், பேக் பண்ணி தானே வெளியில கொண்டு வர முடியும். அதனால அந்த பவுச்சிங் மிஷின் வந்து as a part of the value addition it can be தனியா பேக்கிங் பண்ணணும். ஓகே ஓகே, ஷூர் சார். சார் அண்ட் தென் நம்ம சொன்ன மாதிரி இந்த பிஎம்எஃப்எம்இஸ்ல எக்ஸிஸ்டிங்கா ஏதாவது லிமிட் இருக்கா சார்? நாட் ஓன்லி கேப் நீங்க சொன்னீங்க. ஆமா, என்னங்க சார்? 1 crore கேப், 1 crore தான் ப்ராஜெக்ட் காஸ்ட். ஆமா, ஓகே ஓகே. ஸோ ஹவ் எனிஒன் கேன் அப்ளை திஸ், அவைல் திஸ்? இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல வந்து நீங்க ஒன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண உடனே கூகுள் மேப்ல போய் யூ கேன் கெட் ஒரு இது மாதிரி அந்த யாரு டிஆர்பிங்கிறத பார்க்கணும். அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன் யாருங்கிறத பார்க்கணும். இல்லாட்டி அவர் தெரியல அப்படின்னா நேராக டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டருக்கு போகணும். அங்க வந்து லிஸ்ட் வச்சிருப்பாங்க, அவங்க டிஆர்பியோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் 10 முதல் 15 டிஆர்பி இருக்காங்க. ஆக்டிவ் டிஆர்பி நல்லா பண்றவங்கள பார்த்து இவங்க சஜஸ்ட் பண்ணி, ஏன்னா டிஆர்பிங்கிற நிறைய ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க, பட் யாரு இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு இவங்க ஃபில்டர் பண்ணி பார்த்து அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம். டிஆர்பி என்னன்னா அவரோட ரோல் என்ன அப்படின்னா எண்ட் டு எண்ட் அவர் பண்ணி கொடுக்கணும். அவர் என்னெல்லாம் பண்ணுவாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒண்ணுமே தெரியாம ஒருத்தவங்க வராங்க, ஜஸ்ட் ஒரு ஐடியா வீட்டுல இருந்து வர்றாங்க, சார் நான் கேக்கு தான் தயார் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவைன்னா அடிப்படையா என்ன தேவைன்னா ஒரு உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். அதை வந்து டிஆர்பியா ஆன்லைன்ல ஃப்ரீயா எடுத்து கொடுப்பாரு. எதுவுமே எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட். உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அடுத்த கட்டத்துக்கு என்ன அப்படின்னா அவருக்கு FSSAI லைசன்ஸ் அவர் எடுக்கணும், ஃபுட் லைசன்ஸ் எடுக்கணும், சேஃப்டி லைசன்ஸ். அந்த லைசன்ஸ் ஆன்லைன்ல பேசிக் லைசன்ஸ் 100 rupees 200 rupees
அதை கட்டி அவர் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரு. அந்த ஃபீஸ் மட்டும் அவங்க பே பண்ணணும், இவர் ஃப்ரீயா பண்ணி கொடுப்பாரு. இந்த 2 விஷயம் இவர் பண்ணியாச்சு அப்படின்னா இவங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் மூணாவது உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஒன்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே கொட்டேஷன்ஸ் வாங்கணும். கொட்டேஷன்ஸ் வாங்கி நாளையும் கொண்டு வந்து டிஆர்பிட்ட வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சா போறோம், ஏன்னா ஹார்ட் காப்பி எதுவுமே தேவையில்லை. அப்புறம் ஒரு ரெண்ட் அக்ரிமெண்ட் வேணும். சப்போஸ் சொந்த இடத்துல பண்ணாங்கன்னா அதுக்குள்ள ப்ரூஃப் கொடுக்கணும். சொந்த இடம்னா ஒரு இபி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கொடுக்கணும். வெளியில எங்கேயா பண்ணா ரெண்ட் அக்ரிமெண்ட் வேணும். ஸோ இதெல்லாம் மேண்டேட் ரெண்ட் அக்ரிமெண்ட் வச்சு இந்த 4 அவங்க பண்ணியாச்சு அப்படின்னா சில பேசிக் செக்லிஸ்ட், அவங்க இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அவங்களோட கான்டாக்ட் நம்பர், அப்புறம் ஒரு நாளைக்கு அவங்க மிஷின்ல வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிற டேட்டா அவங்க கொடுக்கும். ஸோ இதை வந்து டிஆர்பி என்ன பண்ணுவாருன்னா இந்த டேட்டாவை பூரா போர்ட்டல், ஆன்லைன் போர்ட்டல்ல டிஆர்பிக்கு ஒரு லாகின் இருக்கு. அந்த லாகின்குள்ள அவர் போயிட்டு இந்த டேட்டாலாம் ஃபில்அப் பண்ணுவாரு. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதே எக்ஸ்பிளைட் பண்ணிடும். ஒரு வருஷத்துக்கு நம்ம டேட்டாவை ஃபீட் பண்ணோம்னா 5 வருஷத்துக்குள்ள கால்குலேஷனா அந்த சாஃப்ட்வேரே போட்டு கொடுத்துரும். அதுவே கால்குலேஷன், ரீபேமெண்ட் எல்லாமே நம்ம என்ன சஜஸ்ட் பண்றோமோ அது போட்டு உங்களுக்கு எல்லாமே போட்டு கொடுத்துரும். அதுக்கப்புறம் அது என்ன ஆகும்னு ஃபர்ஸ்ட் கட்டத்துல டிஆர்பில இருந்து இவர் எல்லா ப்ராசஸையும் முடிச்ச உடனே இமிடியேட்டா அது வந்து கோ டு எங்க போகும்னா டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டருக்கு அந்த லாகின் மூவ் ஆயிடும். உடனே லாகின் மூவ் ஆன உடனே அவங்க வந்து வியூ பண்ணுவாங்க, நம்ம போட்டோலாம் சரியா இருக்கா இல்லைங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு அவங்க ஒரு அப்ரூவல் கொடுப்பாங்க. அவங்க அப்ரூவல், ஏன்னா இன்னொன்று டிஆர்பி வந்து விசிட் பண்ணிட்டு அந்த போட்டோவை கூட அப்லோட் பண்ணணும். லாட்டிடியூட் லாண்டிடியூட் கூட அவர் அப்லோட் பண்ணணும். நான்லாம் பிசிக்கலா ஒரு சில பேர் பார்க்காம கூட பண்ணலாம். ஆனா நான் வந்து 5 லட்சம்னாலும் 1 கோடினாலும் நேரில் போய் பார்த்து அவங்க லாட்டிடியூட் லாண்டிடியூட் செல்ஃபி எல்லாமே எடுத்துட்டு தான் நாங்க கொண்டு இது அப்லோட் பண்ணுவோம். ஒன்ஸ் அப்லோட் பண்ண டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டருக்கு போயிடும். அவங்க அப்ரூவல் பண்ண உடனே பேங்க்குக்கு போகும். அதான் 3வது கட்டம். இவங்க எந்த பேங்க் சூஸ் பண்ணியிருக்காங்களோ, எந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ, எந்த பேங்க்ல பேசி வச்சிருக்காங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் அவங்க ஏற்கனவே அக்கௌண்ட் ப்ரூஃபை வச்சு அதுக்கு மூவ் ஆயிடும். பேங்க் வந்து லாகின் பண்ணிட்டு அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. பிசிக்கல் காப்பியும் கேட்பாங்க, அது நாங்க மெயில் அனுப்பிச்சு விடுவோம். கஸ்டமர் வந்து பிரிண்ட் எடுத்து பேங்க்ல உள்ள பிசிக்கல் காப்பியை கொண்டு போய் கொடுத்துடலாம். வேற கேஒய்சி டாக்குமெண்ட் அவங்க கேட்பாங்க, பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாம் கேட்பாங்க. யூஸ்வல் ப்ரொசீஜர் அவங்களும் விசிட்லாம் பண்ணிட்டு அவங்க சாங்ஷன் பண்ணுவாங்க. சாங்ஷன் பண்ணோடனே 4th வந்து அப்லோட் பண்ணுவாங்க சாங்ஷன் காப்பியை. 5th என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து டிஸ்பர்ஸ்மெண்ட்டே அப்லோட் பண்ணுவாங்க. டிஸ்பர்ஸ்மெண்ட் அப்லோட் ஆனவுடனே கம்ப்ளீட் ப்ராசஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சிருது. டிஸ்பர்ஸ்மெண்ட் முடிஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா மினிஸ்ட்ரியிலேருந்து, ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்ட்ரியிலேருந்து சப்சிடிக்கு ஒரு 3 மந்த்ஸோ 4 மந்த்ஸோ 5 மந்த்ஸ்லயோ உங்களுக்கு வரும். சம்டைம் சீக்கிரம் வரும், சம்டைம் லேட்டா வரும். இதுல எப்படி மானியம் வருது அப்படின்னா 60% வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து வருது, 40% மாநில அரசாங்கம் இருக்கு. அதனால வந்து மொத்தமா வராது. இப்போ ஒருத்தர் 10 லட்சம் ப்ராஜெக்ட் போட்டிருக்காருன்னா அவருக்கு 3.5 லட்சம் எலிஜிபிலிட்டி. அந்த 3.5 வந்து 60% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்துடும், 40% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து வெவ்வேறு டயத்துல வரும். இது பல்கா வரும். இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்ல வந்து உடனே வந்து அந்த அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிட மாட்டாங்க. இது வந்து பேக் எண்ட், இது வந்து டிரான்சியன்ட் அக்கௌண்ட் இருக்கும். நீங்க அவங்க பேங்க்ல வச்சிருப்பீங்க, ஃபெடரல் பேங்க்ல. அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள இதை உட்காந்துரும் இவங்க பேர்ல. இவங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி டிரான்சியன்ட் அக்கௌண்ட் பேங்கோட லெட்ஜர்ல இருக்கும். பட் இவங்க பேரோட, இவங்களோட கஸ்டமர் ஐடி கீழே அதை உட்காந்துரும். அந்த சப்சிடி அமௌண்ட் அங்கேயே உட்காந்துருக்கும். 3 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இதுல என்ன பெனிஃபிட் கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க, பேங்க்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த சப்சிடி உள்ள வந்தாச்சுன்னா அந்த தேதியிலேருந்து அந்த சப்சிடி அளவுக்கு உள்ள ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பெனிஃபிட் வந்து கஸ்டமருக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்சம் ரூபாய்க்கு லோன் வாங்கியிருக்காங்க, ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்கன்னா 90%, அந்த பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன், 90% உங்களுக்கு லோன். நார்மலா ப்ராஜெக்ட்னா 25 நம்ம வாங்குவோம் பேங்க்ல எல்லாம். இந்த ஸ்கீம்ல வந்து 90% அவங்களுக்கு லோன் இருக்கு. அப்படின்னா 9 லட்சம் லோன் வாங்கியிருப்பாங்க. இதுல வந்து 3.5 லட்சம் சப்சிடி அவங்களுக்கு வரும். ஆனா இந்த 9 லட்சத்துக்குள்ள டியூவை வந்து கட்டிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த 3.5 லட்சம் வந்தோடனே 3.5 லட்சத்துக்குள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து டப்புன்னு அவங்களுக்கு இறங்கிடும். 9%, 9.5%. அந்த 3.5 லட்சத்துக்குள்ள சப்சிடி வந்து அவங்களுக்கு இறங்கிடும். ஸோ அந்த 3 வருஷம் கழிச்சு இந்த 3.5 லட்சம் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடும். இவங்க சப்போஸ் 9 லட்சத்துல இருந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ள ஒரு 5 லட்சம் கட்டி வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த 3.5 கட்டணும்னா பேலன்ஸ் அவங்க 1.5 தான் கட்டணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அருமையான ஸ்கீம். சூப்பர் சார், அந்த ப்ராசஸ டீட்டெயிலா சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி பிரைவேட் லிமிடெட் எலிஜிபிளா, பார்ட்னர்ஷிப் எலிஜிபிளா, ப்ரொப்ரைட்டர்ஷிப் எலிஜிபிளா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. யாரெல்லாம் எலிஜிபிள் சார்? ஆமா, எலிஜிபிள்ல வந்து என்னென்ன முதல்ல கட்ட கேஸ் கண்டினியூவேஷன் தான். இதுல ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர் பண்ணலாம், பார்ட்னர்ஷிப் எலிஜிபிள்,
பார்ட்னர்ஷிப் எல்எல்பி எலிஜிபிள், பிரைவேட் லிமிடெட் எலிஜிபிள், பப்ளிக் லிமிடெட் எலிஜிபிள். இவங்க எல்லாருமே இதுல வரலாம். இதை தவிர முக்கியமா என்னன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் அவங்களும் பண்ணலாம். ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன் இவங்களும் பண்ணலாம். ஏன்னா வந்து ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு அவங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாகவும் சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு சீடு கேபிட்டலாகவும் சில ஃபண்டு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சீடு கேபிட்டலாகவும் ஒவ்வொரு எஸ்ஹெச் குரூப்புக்கும் ஒரு அமௌண்ட், சின்ன அமௌண்ட் சீடு கேபிட்டலும் கொடுக்குறாங்க. அதுவும் பண்றாங்க. எஃபிஓ வந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா லோனோட அவங்க 1 crore 3 crore வரைக்கும் கூட அவங்க போகலாம். அதுல வந்து என்னன்னா அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஒரு பெரிய ஒரு யூனிட்டா அவங்க என்னால எஃபிஓஸ் போடலாம். எஃபிஓ போடும்போது பெரிய கட்டமா அவங்க நடத்தும். இது ஒண்ணு. இதுக்கப்புறம் என்னன்னா பிராண்டிங்க்கு ஹெல்ப் பண்றாங்க. இதுக்கப்புறம் ட்ரைனிங். கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா எஃபிஓ இவங்க எல்லாருமே எலிஜிபிலிட்டி பார்த்து ஆல் பார்ட்னர்ஷிப், பிரைவேட் லிமிடெட், சோல் ப்ரொப்ரைட்டர், பப்ளிக் லிமிடெட், எல்எல்பி, எஸ்ஹெச்டி அண்ட் எஃபிஓ இவங்க எல்லாருமே ஒன்ஸ் லோன் சாங்ஷன் ஆச்சோடனே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் ஒரு காமனா ஒரு டவுட் இருக்கிறது என்னன்னா, இப்ப அனிமல் ஹஸ்பண்டரி இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் ஃபண்ட் இருக்குன்னா அதுல டெய்ரி ப்ராசஸிங் ஆகட்டும், வேல்யூ அடிஷன்லாம் அதுல கவர் ஆகுது. ஸோ அந்த மாதிரி விஷயத்த நான் பிஎம்எஃப்எம்இக்கு போனோமா இல்ல ஏஹெச்ஐடிஎஃப்க்கு போனோமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு சார். இது எப்படி அப்படின்னா இதுக்கு ஒரு ரொம்ப ஒரு அருமையான இதெல்லாம் தாட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனே வர விடாம பண்றதுக்கு நிறைய கொண்டு வந்துட்டாங்க. கன்ஃபியூஷனே ஆக வேண்டியது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. கன்வர்ஜென்ஸ் அப்படின்னா நீங்க 2 திட்டத்துல பயனாளியா நீங்க மாறலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து நம்ம பேச போற விஷயம் வந்து ஏஹெச்ஐடிஎஃப். நீங்க பேசும்போது அனிமல் ஹஸ்பண்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீம்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு மாடு பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ஷெட்டு போடுறதுக்கு அந்த ஸ்கீம்ல ஃபிட்டப் ஆறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பால் மட்டும் கறந்து விற்கிறாங்கன்னா அந்த ஸ்கீமோட முடிஞ்சிடும். ஏன்னா மதிப்பு கூட்டுதல் ஒன்றும் பண்ணல. ஏஹெச்ஐடிஎஃப்ல அவங்க மதிப்பு கூட்டம் ஒன்றும் பண்ணல. பட் அந்த பாலுக்கு அடுத்த கட்டமா அவங்க வந்து அதுல இருந்து ஒரு பன்னீர் தயார் பண்றாங்க, கோவா தயார் பண்றாங்க, அல்லது ஒரு தயிர் தயார் பண்றாங்க, ஒரு கீ தயார் பண்றாங்க, வெண்ணெய் பண்றாங்க, நெய் தயார் பண்றாங்க. இப்போ இதெல்லாம் மதிப்பு கூட்டுதல வருது. அப்படின்னா மதிப்பு கூட்டுறதுக்காக உள்ள மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து பிஎம்எஃப்எம்இல போட்டுக்கலாம். அது வந்து 2 லோன்ல போகும். ஒண்ணு வந்து பிஎம்எஃப்எம்இ மதிப்பு கூட்டும் பொருட்கள் சம்பந்தப்பட்ட மிஷின்லாம் அதுல போகும். அனிமல் ஹஸ்பண்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு போகக்கூடிய அந்த பில்டிங் கட்டுறது, அந்த மாடு வாங்குறது, அதுக்கு புல்லு சம்பந்தமான விஷயங்கள், அதுக்கு கட் பண்ணி புல்லை கட் பண்ற மிஷின், இதெல்லாம் ஏஹெச்ஐடிஎஃப் இந்த ஸ்கீம்ல போகும். இதை 2ஐயும் வந்து கன்வர்ஜென்ஸுக்கு போர்ட்டல்லே அதுக்கு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. போர்ட்டல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கேருந்து நீங்க 2 சாங்ஷனை வாங்கி 1-2 வெவ்வேறு டிபார்ட்மெண்ட். ஏன்னா ஏஹெச்ஐடிஎஃப்ல வந்து 3% உங்களுக்கு வட்டி மானியம் இருக்கு. ஏஹெச்ஐடிஎஃப்ல 3% வட்டி மானியம். அதில் 2 கோடி வரைக்கும் நீங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணலாம். உங்களுக்கு 90% அதுல லோன் கிடைக்கும். அதனால என்னன்னா அதுல வந்து நீங்க வட்டி மானியத்தை வாங்கிட்டு இதுல வந்து 35% இது வாங்கிக்கலாம். திஸ் இஸ் கால்டு கன்வர்ஜென்ஸ் அப்படிங்கிறது. இதை வந்து இதுலயும் உண்டு. ஹார்டிகல்ச்சர்லயும் கன்வர்ஜென்ஸ் இருக்கு. ஏஹெச்ஐடிஎஃப்ல மட்டும் இல்ல. ஒரு ஹார்டிகல்ச்சர் ஸ்கீம்ல ஒருத்தர் ஏதோ ஒரு லோன் வாங்குறாருங்க, ஒரு கோவா இதெல்லாம் ஒரு பண்ணை அமைக்கிறார். ஹார்டிகல்ச்சர்ல ஒரு பண்ணை அமைக்கிறார். பண்ணைக்கு வந்து நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டுல ஏதோ ஸ்கீம் இருக்கு. அது மூலமாக அவர் வந்து ஒரு ஸ்கீம் போடுறாரு, என்ஹெச்பி. அதுல வந்து அவருக்கு சாங்ஷன் ஆயிடுது. அதுக்குள்ள சப்சிடியாலாம் அவர் என்ஜாய் பண்ணிட்டு அது வந்து என்ஹெச்பியில வந்துருது. ஒரு சப்போட்டா மரம் பண்றாரு, ஒரு கோவா பண்றாரு. இப்போ கோவாவை எடுத்துட்டு அது என்ஹெச்பியில அந்த லோனை வாங்கிட்டு அந்த கொய்யாவை வச்சு அவர் ஜூஸ் தயார் பண்றாருன்னா அந்த ஜூஸ் பண்றது வந்து பிஎம்எஃப்எம்இல வந்துடும். ஸோ 2ம் இன்டகிரேட்டடா பண்ணு, 2ஐயும் கன்வர்ஜென்ஸ் ப்ராசஸ்ல அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, சூப்பர் சார். சொன்ன மாதிரி இதனோட ஸ்பெஷாலிட்டியே கன்வர்ஜென்ஸ் தான். கன்வர்ஜென்ஸ் எஸ் கன்வர்ஜென்ஸ் இருக்கு. இன்னொரு கன்வர்ஜென்ஸ் இருக்கு. இப்ப சைலேஜ் கீழே யாரோ டெக்ஸ்ட்ல கேட்டிருந்தாங்க. நேஷனல் லைவ் ஸ்டாக் மிஷன் ஒரு கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் இருக்கு. NLM அப்படின்னு ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. சைலேஜ் பத்தி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க கீழே ஸ்க்ரோல்ல. அந்த NLM ஸ்கீம்ங்கிறது நேஷனல் லைவ் ஸ்டாக் மிஷன்ல வந்து சைலேஜ் ப்ராசஸ்க்கு லோன் சைலேஜுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுலையும் ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. அதுல வந்து சைலேஜுக்கு உள்ள சப்சிடி அவங்க வாங்கிட்டு அனிமல் ஏஎஃப் ஸ்கீம் அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் ஸ்கீம்ல அவங்க வாங்கி கன்வர்ஜென்ஸ் அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் இது எதுக்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு நீங்க ஒரு முக்கியமா ஒரு கேள்வி வரலாம். இப்போ இந்தியாவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேஸ்டேஜஸ் வந்து ரொம்ப பேசிக்கா அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க.
இன்னைக்கு பார்த்தோம்னா பொருட்களோட வேஸ்டேஜ், நம்மளே போறோம் ட்ரெயின்ல போறோம், அங்கங்க பேக் எல்லாம் பாக்குறோம், இந்த அவுட்டர்ல எல்லாம் நம்ம ட்ரெயின்ல 2 பக்கம் பார்க்கும்போது பேடி எல்லாம் அங்கங்க போட்டு வச்சிருவோம் குடோன்ல எல்லாம். ஒரு மழை பெஞ்சதுன்னா கீழே வந்து அப்படியே வேஸ்டா போயிட்டு இருக்கு. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு கட்டமைப்பு இல்லாம இருக்கு. இந்தியா வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு 1,00,000 கோடி இதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒதுக்கி இருக்காங்க. 1,00,000 கோடி வந்து பேங்க் மூலமா கொடுக்கும். இது வந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ள இந்த திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப தமிழ்நாடுக்கு 5,990 கோடி வந்து தமிழ்நாட்டுக்கு அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீம் மூலமா என்ன அப்படின்னா பிரைமரி ப்ராசஸிங் சொல்ற விஷயங்கள் பூரா அதுல பண்ணலாம். பிரைமரி ப்ராசஸிங்னா என்ன அப்படின்னா நீங்க வந்து ரகம் பிரிக்கிறது, பேடி எடுத்துட்டு வரோம், அது சைலேஜ், ஒரு சிலோஸ் ஒரு பெரிய டேங்க் கட்டுறீங்க, அதுக்குள்ள வந்து பேடியை ஸ்டோர் பண்ணுறோம், சைலோஸ் டேங்க் கட்டுறீங்க, அது வரும். ஒரு ஷெட்டு கட்டுறீங்க, ஒரு குடோன் கட்டுறீங்க, ஒரு கோல்டு ஸ்டோரேஜ், அதுக்கும் இது பொருந்தும். இப்போ வந்து ஊட்டியிலேருந்து காய்கறி கீழே கொண்டு வராங்க, கோல்டு ஸ்டோரேஜில் வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கோல்டு ஸ்டோரேஜுக்கு இது எலிஜிபிலிட்டி இருக்கு. இப்போ ரீசன்ட் கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னா பாலி ஹவுஸ் எல்லாம் கூட இதில் கொண்டு வந்துட்டாங்க. அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ல பாலி ஹவுஸ் வந்து ஒன்லி எஃபிஓஸ் தான் பண்ணலாம் அப்படிங்கிறது இருந்தது. இப்போ ஏஎஃப் ஸ்கீம் வந்து எலிஜிபிள் ஃபார் ஆல் பிரைமரி ப்ராசஸிங் இன்க்ளூடிங் திஸ் ஒன். பிரைமரி ப்ராசஸிங்கிறது அப்படின்னா எதெல்லாம் உள்ள வருதோ, கல்லு பிரிக்கிறது, ரகம் பிரிக்கிறது, கிரேடிங் பண்றது, பிரைமரி பேக்கிங் பண்றது, இது எல்லாமே அதுல அடங்கும். இது சம்பந்தமான கட்டமைப்பு, லேண்டு, பில்டிங் கட்டுறதுக்கு, மிஷின் வாங்குறதுக்கு 2 கோடி வரைக்கும் இதுல லோன் வாங்கலாம். 7 வருஷத்துக்கு வந்து 3% வட்டி மானியம் இருக்கு. ஆனா இந்த ஸ்கீம் படி எப்படின்னா 9% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடணும், கவர்மெண்டோட சர்க்குலரே இருக்கு. 9 - 3 அப்படின்னா 6% தான், அரை வட்டியில உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 9% பேங்க் போட்டுருவாங்க, பேங்க் வந்து கிளைம் பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு, 3% கவர்மெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ 90,000 நீங்க பேங்க் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க கிளைம் பண்ணுவீங்க, ஃபெடரல் பேங்க்ல கிளைம் பண்ணீங்கன்னா அவருக்கு வந்து 30,000 உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும், 60,000 தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட். இது வந்து 7 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. இது வந்து சிஜிடிஎம்எஸ்சி ஸ்கீம்ல இது ஒரு குடோன் வந்து அக்ரி இதுக்காக கொலாட்ரல் ஃப்ரீயாகவும் பண்ணலாம். ஏன்னா அக்ரி இதுல லேண்டில் கூட உங்களுக்கு கட்டிக்கலாம். ஏன்னா எல்லாம் டிடிபி அப்ரூவல்லாம் இல்லாம நீங்க அங்க இருக்கிற பஞ்சாயத்து அப்ரூவல் சின்னதா ஒரு குடோன் அவங்க தோட்டத்திலே கட்டணும்னா கூட. ஸோ இதெல்லாம் பாசிபிள். இதுல வந்து டு சம்மப் வந்து பிரைமரி ப்ராசஸிங் வரும், குடோன் கட்டிக்கலாம், கோல்டு ஸ்டோரேஜ் பண்ணலாம். ஈவன் இதுல வந்து என்னன்னா ஒரு ட்ரோன்ஸ் இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற இதுவும் வரும். ஒரு சர்வீஸ் சென்டர், கஸ்டம் ஹையரிங் சென்டர், அதுவும் பண்ணலாம். கஸ்டம் ஹையரிங் சென்டர்னா ஒரு அக்ரி கிராஜுவேட் இருக்காரு, அவர் கஸ்டம் ஹையரிங் சென்டர் வந்து ஒரு ஃபர்டிலைசர் விற்கிறாரு, ஒரு இதெல்லாம் கொடுக்குறாரு, ஒரு சில விஷயங்கள் அக்ரி ரிலேட்டட் இன்புட்ஸ் அவங்க கொடுக்குறாங்கன்னா கஸ்டம் ஹையரிங் சென்டர் பண்ணா கூட அவருக்கு இந்த ஸ்கீம்ல எலிஜிபிளா இருக்கு. கோல்ட் ஸ்டோரேஜ் எலிஜிபிளா இருக்கு. இதுவும் எப்படி அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பண்ணலாம், பார்ட்னர்ஷிப் பண்ணலாம், எல்எல்பி பண்ணலாம், பிரைவேட் லிமிடெட் பண்ணலாம், ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷனும் பண்ணலாம். ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷனுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா. மஷ்ரூம் கல்டிவேஷன் இதுல ரீசன்ட் கைட்லைன்ஸ் வந்து மஷ்ரூம் கல்டிவேஷன், பாலி ஹவுஸ், இதெல்லாம் வந்து இதுல ஸ்மார்ட் பெர்சிஷன் ஃபார்மிங், ஸ்மார்ட் ஹவுஸ், இதெல்லாம் வந்து அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மஷ்ரூம் கல்டிவேஷன்ல அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா மஷ்ரூம் கல்டிவேஷன்ல அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல போட்டு சப்போஸ் மஷ்ரூம்ல இருந்து ஒரு ஊறுகாய் தயார் பண்றாங்க, மஷ்ரூம் ஊறுகாய், அதை வச்சு பண்ணாங்க அப்படின்னா அது பிஎம்எஃப்எம்இக்கு மூவ் ஆகி. ஓகே, ரெண்டும் கன்வர்ஜென்ஸ். ஸோ இது புரிஞ்சுக்கணும், அவங்க தொழில மதிப்பு கூட்டும் பண்ண முடியுமாங்கிறது. மஷ்ரூம் போடுறாரு, வெறும் மஷ்ரூமா வித்தாருன்னா அக்ரி இன்ஃபா ஃபண்ட்ல அவர் பண்ணிக்கலாம். ஆனா இது ஊறுகாய் பண்ணாருன்னா, மஷ்ரூம்ல ஊறுகாய் பண்ணாருன்னா பிஎம்எஃப்எம்இ. ஓகே, சூப்பர் சார். ஸோ அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி பார்த்தோம் சார். நீங்க சொல்லியிருந்தீங்க பிரைமரி ப்ராசஸிங், ஈவன் இப்போ ரிவைஸ்டு பாலிசியில இன்னுமே கூட அடிஷனா நிறைய ஆட் பண்ணியிருந்தாங்கல்ல சார்? ஆமா, ஆக்சுவலி நான் ஒரு நபார்டு ஆஃபீஸர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது டிஸ்கஸிங், அப்போ சொல்லியிருந்தாங்க இந்த ஏஎஃப் ஆகட்டும், ஏஎம்ஐ ஆகட்டும், அக்ரி மார்க்கெட்டிங் இன்ஃப்ரா ஆகட்டும், தெர் இஸ் நோ ஃபுல் ஸ்டாப் ஃபார் ஆக்டிவிட்டீஸ். கமா தான். ஸோ நீங்க எனி ஆக்டிவிட்டீஸ் we can definitely fit to it. All they want is மக்களோ ஒரு ஆண்டர்பிரினரோ எஃபிஓ தேடி வரணும், அதை முன் வந்து அவங்களோட என்ன தேவைங்கிறத they can sit, மேபி நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரிசோர்ஸ் பர்சன் கூட எல்லாம் உட்காந்து they can discuss. Then
அஃப்கோர்ஸ் எந்த ஸ்கீம்ல வேணாலும் வி கேன் ஈஸிலி ஃபிட் இன். ஏன்னா நீங்க பண்ற அக்ரி அண்ட் அலைட்ல பண்ற எல்லா ஆக்டிவிட்டியுமே இந்த ஸ்கீம்ஸ் கீழே கண்டிப்பா வரும் கைட்லைன்ஸ்ல. கண்டிப்பா எஸ் எஸ். இது எல்லாமே இதுல ஃபிட் ஆகும். அதுக்கடுத்து அனிமல் ஹஸ்பண்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சேம் as ஏஎஃப் தான். ஓகே. ஸோ அனிமல் ஹஸ்பண்டரி Infrastructure. லைஃப் ஸ்டாக் அண்ட் நீங்க Livestock. சொன்ன மாதிரி அனிமல் ஹஸ்பண்டரி டெய்ரி ரிலேட்டடா வரும் இல்லைங்களா சார்? ஆமா டெய்ரி ரிலேட்டடா வரும். அது இது டிபார்ட்மெண்ட் மட்டும் மேறும். அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அக்ரி டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, இது அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க ஃப்ளோட் பண்றாங்க. எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ். இதுல எப்படி அப்படின்னா அகைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஏஎஃப்க்கு எப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் கன்சல்டன்ட்னு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அக்ரி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் மூலமா. அவங்க அக்ரி, நானும் ஒரு ஏஎஃப்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் கன்சல்டன்ட். ஆனா எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணாலும் பண்ணலாம். ஆனா என்ன டிஸ்ட்ரிக்ட் வந்து ஏஎஃப்க்கு நான் இங்கேருந்து போர்ட்டல்ல லாகின் பண்ணி உங்களுக்கு அது எகைன் இட் இஸ் போர்ட்டல். அக்ரி இன்ஃப்ரா ஃபண்ட் போர்ட்டல் இருக்கு. அந்த போர்ட்டல்ல வந்து செக்லிஸ்ட் இருக்கு. இதுலயும் டீட்டெயில்டா அவங்க எல்லாமே கேட்பாங்க. அந்த உங்களோட எஸ்டிமேட் கொடுக்கணும். இதுக்கு செக்லிஸ்ட். அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படின்னா அக்ரி இன்ஃப்ராஸ் போர்ட்டலோட லாகின் தான் வரும். இதே டிஸ்ட்ரிக்ட் லெவல் கன்சல்டன்ட் அதை பண்ணி கொடுத்துருவாங்க. எகைன் வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு செக்லிஸ்ட் இருக்கு. அதில் என்னன்னா உங்களோட கொட்டேஷன், மிஷினரி கொட்டேஷன், பில்டிங்கோட எஸ்டிமேட்டு, அப்புறம் லேண்டோட டீட்டெயில், லாட்டிடியூட் லாண்டிடியூட், அப்புறம் எவ்வளோ மெட்ரிக் டன், அதில் வந்து எவ்வளோ மெட்ரிக் டன் வந்து வைக்க முடியும், அதில் வந்து என்ன ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்குங்கிறது. ஈவன் ரெண்டபிளுக்கு கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்ட்டுக்கு விட்டா கூட என்ன ரெண்ட் கிடைக்குங்கிறது ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வச்சு அவங்க சொல்லலாம். ஸோ இந்த டேட்டாலாம் அவங்க கொடுத்தாங்க. எகைன் பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஒரு டீடைல் செக்லிஸ்ட் இருக்கு. தட் இஸ் பேன், ஆதார், கொட்டேஷன், லேண்டோட ஏரியா, அவங்களுக்கு கேட்ச்மெண்ட் எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஒரு கிரவுண்ட்நட் ஒரு மில்லட் ப்ராசஸிங் அவர் போடுறாருன்னா மில்லட் எங்கே கிடைக்கும், என்ன பண்றாரு, ஏன்னா சிலது பக்கத்தில் கிடைக்கும், சில தூரமாக கிடைக்கும். கேட்ச்மெண்ட் ஏரியாவோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ மெட்ரிக் டன் அவரால் பண்ண முடியும் அப்படிங்கிற போட்டு ஒரு டிக்ளரேஷன் மாதிரி பண்ணி இது எல்லாமே போர்ட்டலில் வந்து எல்லாமே வந்துடும். இதில் வந்து லேண்டுக்கு வராது, பில்டிங் மிஷினரிக்கு வாங்கிக்கலாம். லேண்டு, பில்டிங், மிஷினரிக்கு. அண்ட் இதுக்கு போக ஒர்க்கிங் கேபிட்டல் வாங்கணும்னா அது பேங்கோட ரெகுலர் ஸ்கீம்ல போயிட்டு. சில பேர் கேட்பாங்க, சார் நான் மிஷின் வாங்கிட்டேன், பில்டிங் வாங்கிட்டேன், மிஷின் லேண்ட் இருக்கு என்கிட்ட, பில்டிங் போட்டு கொடுத்துட்டீங்க, மிஷினரி வாங்கி கொடுத்துட்டீங்க, ஆனா பிரைமரி ப்ராசஸிங்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஹியூஜ் குவான்டிட்டியா வாங்கணும், நான் சீசன்ல வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி வரும்போது இதுக்கு வந்து பேங்கோட ரெகுலர் ஸ்கீம், அது உங்களுக்கே தெரியும். நீங்க அதை பத்தி சார் அதே மாதிரி இதுல அனிமல் ஹஸ்பண்டரி இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் ஃபண்ட்ல என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் சார் கவர் ஆகும்? அனிமல் ஹஸ்பண்டரி இன்ஃப்ரா எகைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். தட் இஸ் அது ஒரு ஷெட்டு போடுறதுக்கு, மாடு வாங்குறதுக்கு, பிளஸ் வந்து அதுக்குள்ள ஒரு மாடுக்கு சம்பந்தமா அதுக்கு வந்து ஒரு சில மில்க் ஸ்டோரேஜ் டேங்க் ஒன்று தேவைப்படும். அப்புறம் டெஸ்டிங் லேப் அவங்களுக்கு தேவைப்படும். என்னெல்லாம் டெஸ்ட் பண்ண போறாங்க அப்படி டெய்லி லாக்டோமீட்டர், அது ஒரு லேப் மாதிரி தேவைப்படும். அப்புறம் அதோடைய மில்க் எக்ஸ்ட்ராக்ஷன், அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸிங், அது வந்து அது தேவைப்படும். அப்புறம் அந்த கட் பண்ற மிஷின்லாம் இருக்கும் இல்லையா, சைலேஜ் கட் பண்ணி கொடுக்கறதுக்கு, மாடுக்கு போடுறது, புல்லுக்கு கொடுக்கறதுக்கு, அது எல்லாமே கவர். அனிமல் வேஸ்ட் டு வெல்த்தும் கவர் ஆகும். எஸ் சார். அண்ட் அவங்க ஏதாவது வேக்சினோ இல்ல அதர் ட்ரக் ரிலேட்டட் மேனுஃபேக்சரிங் யூனிட் கூட வில் கவர் அண்டர் திஸ். ஏஹெச்ஐடிஎஃப்ல 3% வட்டி மானியம், அதே தான் ஏஎஃப்ல உள்ள அதே மாதிரி 3% வட்டி மானியம் இருக்கு. அதே அப் டு 7 இயர்ஸ் இல்லைங்களா சார்? அப் டு 7 இயர்ஸ் 2 crore. எஸ். இதுக்கு வந்து நீங்க இந்த ப்ராஜெக்ட் இனிஷியலா நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா டே 1ல இருந்தே நம்மளால ரீபே பண்ண முடியாதுங்கிறதுனால அப் டு 6 months they can enjoy that moratorium period இல்லைங்களா சார்? 1 year வரைக்குமே வாங்கிக்கலாம். 6 months. காரணம் என்னன்னா சில சமயம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டிலே ஆகும். பேசிக்கா அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து அவங்களோட கம்ஃபர்ட், ஏன்னா 6 months கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் ஆகும். அப்புறம் மார்க்கெட்டிங் 1 year வரைக்கும், 6ல இருந்து 1 year வரைக்கும் ஹாலிடே பீரியட் வாங்கிக்கலாம். எஸ் சார். ஓகே சார். அக்ராஸ் திஸ் ஸ்கீம் நீங்க சொன்ன மாதிரி டு ஸ்டார்ட் அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் சிமிலர் தான், பட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்க்ளூசிவ் சைட்ல போயிட்டு அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணோம். நீங்க சொன்ன மாதிரி ரெலவெண்ட் டிபார்ட்மெண்ட்டை ரீச் பண்ணணும் அண்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சனை
மேபி தோ அவங்க லிஸ்ட்ல இருந்தாலும் ப்ராப்பரா அவங்க அப்ரோச்சபிளா இருக்கிறவங்க கிட்ட போனா இன்னுமே கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது. சார், இந்த நம்ம இனிஷியலா நான் வெரி வெரி கோயிங் பேக் டு மை வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அந்த டிபிஆர் டீடைல் ப்ராஜெக்ட்ஸ் ரிப்போர்ட் அஃப்கோர்ஸ் இட் பிளேஸ் ஏ மேஜர் ரோல் இல்ல சார்? ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒருத்தருக்கு கண்டிப்பா தே மைட் பி ஹேவிங் த ரிசோர்ஸ் அண்ட் ஃபியூ சப்போர்ட்ஸ் இருந்தா இன்னுமே அவங்களால டெவலப் ஆக முடியும். பட் என்ன தேவைங்கிறத அஃப்கோர்ஸ் ப்ராப்பரா அதுல கன்வே பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டா மாத்துறது தான் அஃப்கோர்ஸ் இட் ரெக்வைர்ஸ் சம் ஸ்கில்ஸ் லைக் அதெல்லாம் அது முக்கியமா பீப்புள் லைக் யூ ஓட சப்போர்ட். நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. The role of DPR in any scheme and என்னெல்லாம் aspects சார் அதுல பேசிக்கா கவர் ஆகும்? Where exactly current entrepreneurs or existing fellows lagging? டிபிஆர்ங்கிறது இப்போ உங்க மெயின்லி என்னன்னா தே ஆர் டிபெண்டிங் ஆன் ஆடிட்டர்ஸ். அண்ட் இப்போ ஆடிட்டர்ஸ்னா ஒரு ஃபீஸ் வரும். இப்போ அதெல்லாம் எலிமினேட் பண்றதுக்கு தான் இப்போ டிஆர்பி ரோலை கொண்டு வந்துட்டாங்க. டிஆர்பியில் கவர்மெண்ட் எங்களுக்கு ஆண்ட்ரியமா கொடுக்கறதுனால நாங்கள் எல்லாமே ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். அதனால அதோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க கேட்கறதுனால அவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீங்க அருமையான ஒரு கேள்வியா முன்வைக்கிறீங்க. இந்த கேள்வி அவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். காரணம் எப்படின்னா இது ஒரு டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுங்கிறது நம்மளோட பிசினஸ் பிளான். இப்போ வந்து இப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்றோம், இப்போ நியூ இயர் வருது, என்ன ஒரு 4 நாள்ல நியூ இயர், 2 நாள்ல நியூ இயர் வருது. நம்ம என்ன பண்றோம், நெக்ஸ்ட் இயருக்கு நான் இதெல்லாம் பண்ணுவேன், இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நான் வந்து இவ்வளவு விஷயத்த பண்ணுவேன் அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு சங்கல்பத்தை நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளுக்குன்னு ஒரு மோட்டிவ் எடுத்துக்கிறோம். 1ஆம் தேதி ஆனா ஒரு வாரம் வாக்கிங் போறோம், அதுக்கப்புறம் மறந்துடுறோம். டெய்லி வாக்கிங் போகணும், டெய்லி ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி இருந்தாலும் ஒரு கமிட்மெண்ட் நம்ம எடுக்கிறது தான் பிசினஸ் பிளான். பிசினஸ் பிளான்ங்கிற அவங்கவுங்க நல்லதுக்காக தான் இந்த டிபிஆர் போடுறோம். டிபிஆர்ல என்ன கவர் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன். நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கறது ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் வந்து நீங்க வந்து என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க, அது எந்த இடத்துல பண்ண போறீங்க, அது சம்பந்தமானது என்ன, அதனால என்னெல்லாம் வரும், எவ்வளவு 1 டன் பண்ணுவீங்களா, 10 டன் பண்ணுவீங்களா, 1 கிலோ பண்ணுவீங்களா, 100 கிலோ பண்ணுவீங்களா, இப்படியான விஷயங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்ன, அதுக்கு வந்து ஒரு செக்லிஸ்ட், அதுக்கு மிஷினரி செக்லிஸ்ட். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேஒய்சியில் இண்டிவிஜுவலோட டீட்டெயில்ஸ் வந்துடும். அப்புறம் கம்பெனி டீட்டெயில்ஸ், அதில் வந்து உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன், எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட், இந்த விஷயம் வந்துடும். 3வது வந்து பேங்க் டீட்டெயில்ஸ், அதெல்லாம் எடுத்துடுறோம். அப்புறம் வந்து என்னென்ன கொட்டேஷன்ஸ் வச்சிருக்காரு அதெல்லாம் வச்சு ஒரு கால்குலேஷன் போடும்போது அவங்களுக்கு தெரியும், ஒரு 2 பேர் போடுற ஒரு மிஷின் வந்து 2 பேரும் 2 பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஒருத்தர் வந்து ஒரு குக்கீஸ் மிஷின் வாங்கிட்டு ஒருத்தர் மில்லட்ல பண்றாருன்னா அதோட காஸ்ட் மாறும். ஒரு வெறும் மைதா மாவுல ஒருத்தர் பண்றாருன்னா அதோட காஸ்ட் மாறும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காஸ்டிங் ஒன்று வரும். அப்படிங்கும்போது அடுத்து வந்து முக்கியமான ஒரு விஷயம் எல்லாமே என்ன பார்க்கணும்னா மார்க்கெட்டிங். இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்தவரை அப்படின்னா வி ஆர் வெரி குட் டெக்னிக்கலி, வெரி குட் இன் ப்ரொடக்ஷன். நம்மளுக்கு இயற்கையா கடவுள் கொடுத்த ஒரு வரம் அப்படின்னா நம்மளால டேஸ்டியா பண்ண முடியும், நல்லா பண்ண முடியும், நம்மளால வந்து எதை வேணாலும் பண்ணிட முடியும். ஆனா நம்மளுக்கு என்ன லேக்கிங்னா நம்மளால மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. இதே வந்து நம்ம சில பேர் வந்து மார்க்கெட்டிங்ல தான் பாட்டு நம்ம கடைகள்லாம் பாத்தீங்கன்னா நார்த்ல இருந்து வந்து நிறைய பேர் வந்து சவுத்ல பிசினஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ரென்த் இருக்கனால பண்றாங்க. இப்போ மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம வந்து இருக்கிற வீக்னஸை வந்து கன்வெர்ட் பண்ணணும். மார்க்கெட்டிங் வந்து என்னங்கிறத ப்ராஜெக்ட் போட்டு சொல்லணும். என்ன மாதிரி மார்க்கெட்டிங் நீங்க பண்ண போறீங்க, யாரை கான்டாக்ட் பண்ண போறீங்க, ஆர்டர்ஸ் கையில வச்சிருக்கீங்களா, எக்ஸ்போர்ட்னா எக்ஸ்போர்ட் ஆர்டர் உங்ககிட்ட இருக்கா, அதுக்குள்ள கம்ப்ளைன்ஸ் நம்மகிட்ட இருக்கா, அப்படி இல்லைன்னா லோக்கல்ல நீங்க பண்ண போறீங்கன்னா இந்த விஷயத்த எப்படி எடுத்து. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு ஆயில் ஒருத்தருக்கு மரச்செக்க எண்ணெய் போட்டு கொடுத்தேன் திருப்பூர்ல. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா கம்ப்ளீட்லி ஆன்லைன் சேல்ஸ் தான் பண்றாங்க. ஒரு பாட்டில் கூட லோக்கல்ல விற்கிறது இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெய் வந்து இங்க தமிழ்நாட்டுல இருந்தா அதிகமா உற்பத்தி ஆகுது. வடநாட்டுல தென்னை மரமே கிடையாது. நீங்க ஆந்திரா தாண்டிட்டீங்கன்னாலே தென்னை மரத்தையே நீங்க பார்க்கவே முடியாது. இப்ப வந்து நீங்க அவரோட பில்ஸ் எல்லாம் நாங்க ஜிஎஸ்டிக்கு வெரிஃபை பண்றதுக்கு என்கிட்ட வரும்போது பார்ப்போம். ஜிஎஸ்டி நாங்க பண்ணி கொடுக்குறோம். அப்ப நாங்க பார்க்கும்போது லக்னோல இருந்து, ஆக்ரால இருந்து, ஜெய்ப்பூர்ல இருந்து, இந்த மாதிரி இடத்துல இருந்து அவருக்கு ஆர்டர் வருது. அப்படின்னா அவர் மார்க்கெட்டிங் பாருங்க. ஒருத்தர் வந்து லோக்கல்லே பக்கத்து தெருவுக்கே விற்கிறாரு, ஒருத்தர் வந்து ஸ்டோர்ல போய் விற்கிறாரு, இன்னொருத்தர் போய் ஆன்லைன்ல போய் விற்கிறாரு, இன்னொருத்தர் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாரு. இப்போ நான் வந்து நாமக்கல்ல இருந்து ஒரு லேடிக்கு நான் கன்சல்டிங் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்து இப்போ இது வரைக்கும் லோக்கல்ல ரொம்ப சக்சஸ் பண்ணிட்டாங்க, 2-3 கோடி டர்ன் ஓவர் பண்ணிட்டாங்க. எக்ஸ்போர்ட்டுக்கு அடுத்து மூவ் ஆயிட்டு இருக்காங்க.
அவங்க எக்ஸ்போர்ட் கம்ப்ளைன்ஸுக்கு இப்போ நாங்கள் அந்த வேலைகளை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட்டிங் பற்றி சொல்லணும். இவ்வளவு வந்து என்ன ஆகும்னா 5 வருஷத்துக்குள்ள நீங்கள் எப்படி போவீங்க, 5 வருஷத்துலேருந்து ரீபேமெண்ட் எப்படி காணும். ஏன்னா ரீபேமெண்ட் பார்க்கணும். ஒரு ப்ராஜெக்ட் வந்து வையபிலிட்டி, டிபிஆர்ல வந்து வையபிலிட்டி, பேங்க் ஆங்கிள் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து வையபிலிட்டி. நீங்க 1 லட்ச ரூபா சம்பாரிச்சா 50,000 தான் உங்களால டியூ கட்ட முடியுமா அப்படிங்கிற பணம். 1 லட்சம் லாபம் இருக்கும்போது 2 லட்சம் டியூ கட்ட முடியாது. அதனால 1 லட்சம் உங்களால லாபம் வரும்னா நாம டிபிஆர்ல 50,000 கட்டுற மாதிரி தான் நம்ம ப்ராஜெக்ட் போட்டு கொடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு 50,000 உங்களுக்கு மிச்சம் வரும். இதெல்லாம் இந்த கால்குலேஷன்லாம் நம்ம கட்டுறது. நீங்க கேட்டீங்க ஒரு ஹாலிடே பீரியட், ஒருத்தருக்கு 6 மாசம் தேவைப்படலாம், ஒருத்தர் 9 மாசம் தேவைப்படும். இதெல்லாம் டிபிஆர்ல நம்ம ஒட்டுக்க கொண்டு வந்து கொடுக்கும்போது ஈஸியா இருக்கும். எல்லாத்தையும் விட பேங்க் என்ன பார்ப்பாங்கன்னா, நீங்களே உங்களுக்கு நீங்க சொல்லுவீங்க அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து சிபில். சிபில் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க வந்து ஒரு நல்ல மார்க் 700 மேல இருந்தா தான் பேங்க்ல லாகின் பண்ணுவாங்க. எவ்வளவு முயற்சி நம்ம பண்ணாலும் நம்மளோட பேஸ் வந்து நம்மளோட ப்ளூ பிரிண்ட், நம்மளோட ஐடென்டிபிகேஷன் வந்து சிபில்ல தான் இருக்கு. சிபில் நல்லா இருந்ததுன்னா பேங்க் ஈஸியா கொடுப்பாங்க. நான் நல்லவன் சார், ஆனா சிபில் தெரியாம போயிடுச்சு, நான் அங்க 2 வருஷம் முன்னாடி நான் அப்படி கட்டல, 4 வருஷம் முன்னாடி நான் கட்டல அப்படிங்கும்போது பேங்க் வந்து கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க. அது சம்பந்தமா நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களே சொல்லலாம் அபவுட் சிபில். எஸ் சார், அஃப்கோர்ஸ் சிபிலோட ரோல் ரொம்ப க்ரூஷியல். எஸ், வெரி இம்பார்ட்டன்ட் திங். நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு மேபி ஐம் குட், பட் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி டிரான்சாக்ஷன் வேர் லைக் இந்த மாதிரி இரெகுலரா இருந்திருக்கு அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம ஈவன் இப்போ சார் டீட்டெயில்டா இந்த டிபிஆர் ஏன் இம்பார்ட்டன்ட்னு சொன்ன மாதிரி நம்மளோட வயபிலிட்டியோ இல்லை ஒரு பிஸ்னஸ் மாடல்ல எவ்வளோ இன்கம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ லெட்ஸே ஒரு புதுசாகவே ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஃபண்டிங் வாங்குறோம் அப்படின்னா ஸோ அதில் டீட்டெயில் தான் அடுத்த ஒரு 2 வருஷத்துலேயே 3 வருஷத்துலேயே என்னால் எவ்வளோ ரிட்டர்ன் வரும், எவ்வளோ இஎம்ஐ என்னால் கமிட் பண்ண முடியும், கட்ட முடியுங்கிற ஒரு அசஸ்மெண்ட்டு தான் அது. ஸோ சேம் வே ஈக்குவலி ஸோ ஒரு நம்மளோட ப்ரீவியஸ் கிரெடிட் ஹிஸ்ட்ரியோட டிசிப்ளினும் எனி பேங்கர் வில் லுக் இன் டு இட். ஸோ அதுவும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். மேபி அதுவுமே ஒரு ஃபேக்டராக தான் இருக்கும் கண்டிப்பாக நம்ம எனி ஸ்கீம் எனி லோன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு அக்ரி அண்ட் அலைட் செக்டார்ஸில் நடக்கிற வெபினார்ஸ், ட்ரைனிங்ஸ், கான்ஃபரன்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? நம்ம அக்ரி பிஸ்னஸ் டாக்ஸோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.